வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கடலைக்கடை. இன்னைக்கு நாம 1972ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் நடந்த ஒரு அதிர்ச்சியான உண்மை சம்பவத்தையும் அதனுள் இருக்கும் ஆச்சரியமான தகவல்களையும் இன்னும் விடை தெரியாத கேள்விகளையும் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக கடலைக்கடை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்தடையும். மேலும் நமது கடலைக்கடை சேனலில் உலகில் நடந்த ஆச்சரியமான தகவல்கள், அதிர்ச்சியான நிகழ்வுகள், சினிமா சம்பந்தமான செய்திகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வர இருக்கிறது. ஆகவே உங்களுடைய ஆதரவை தாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம் சேனலை பகிருங்கள். மறவாமல் லைக் ஒன்று போட்டுவிட்டு இந்த காணொளி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள். நிகழ்ச்சிகள் செல்லலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். இங்கிலாந்து நாட்டில் உள்ள லிவர்பூல் என்ற பகுதியில் நடந்த ஒரு அதிர்ச்சியான உண்மை சம்பவம் இது. அது 1972ஆம் ஆண்டு குளிர்காலம் கடுமையாக துவங்கிவிட்டது. ஜோன்ஸ் தனது குடும்பத்துடன் லிவர்பூல் பகுதியில் இருக்கக்கூடிய தனது புதிய வீட்டில் குடியேறியிருந்தார். அது ஒரு நள்ளிரவு நேரம். அவரது வீட்டிற்குள் வித்தியாசமான சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த சத்தத்தை கேட்டதன் காரணமாக அவருடைய இதய துடிப்பு கடுமையாக அதிகரித்தது. நேரம் செல்ல செல்ல நள்ளிரவு நேரம் அதிகமாக அந்த சப்தம் இன்னும் பயங்கரமாக கேட்க துவங்கியது. தனது வீட்டிலிருந்த தன்னுடைய வளர்ப்பு நாயும் வித்தியாசமாக ஊளையிட்டது. அவர் தன் அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது அவருடைய வீட்டில் வைத்திருந்த மீன் தொட்டியில் இருந்த மீன்கள் எல்லாம் எதையோ கண்டு பயந்த மாதிரி அங்கும் இங்கும் வேகமாக நீந்திக் கொண்டிருந்தன. என்ன சப்தம் என்று தெரிந்து கொள்வதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்தபோது தெருவிலும் அந்த சப்தம் மிக பயங்கரமாக கேட்டது. இது ஜோன்ஸை அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கொள்ளச் செய்தது. அப்போது பக்கத்து வீட்டிலிருந்த மூதாட்டி கிளாடிஸும் வெளியே வந்து பார்த்தார். அவருக்கும் அந்த சப்தம் பயங்கரமாக கேட்டது. எனினும் அடுத்த 5 நிமிடங்களில் அந்த சப்தம் முற்றிலும் நின்று போய் அமைதியானது, மறைந்தும் போனது. அந்த சப்தம் அன்று போய்விட்டாலும் தொடர்ந்து அது மாதிரியான சப்தங்கள் ஒரு வாரத்திற்கு அவரது வீட்டில் கேட்டுக்கொண்டே இருந்தது. இது சம்பந்தமாக அவர் மாநகர நிர்வாகத்திற்கு புகார் அளிக்க ஒரு ஆய்வுக்குழு வந்து அந்த நள்ளிரவு நேரத்தில் தீவிர ஆராய்ச்சி மேற்கொண்டார்கள். அவர்களுக்கும் அந்த பயங்கர சப்தம் கேட்கத்தான் செய்தது. என்றாலும் அந்த சப்தம் எங்கிருந்து வருகிறது என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த பகுதியில் வசித்து வந்த ஒரு பெண்மணியும் புகார் செய்தார். அவர் சொன்னார், இந்த சப்தத்தை தான் தொடர்ந்து கேட்டதாகவும், அப்படி கேட்டதால் எனக்கு ஒருவிதமான ஒற்றை தலைவலி ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது நான் அந்த ஒற்றை தலைவலியால் அவதிப்படுகிறேன் என்று சொல்லி அதிர்ச்சி அளித்தார். என்றாலும் ஆராய்ச்சியாளர்களால் அந்த சப்தம் எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் ஜோன்ஸின் மனைவி குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்த போது ஒரு காட்சியை பார்த்தார். 5 முகங்கள் அவரை பார்த்து கொண்டிருந்தன. அந்த 5 முகங்களும் சதை ஏதும் இல்லாமல் வெறும் எலும்பு கூடாகவே காட்சியளித்தது. இதனால் பயந்து போன ஜோன்ஸின் மனைவி மிகப்பெரிய அலறலுடன் ஒரு சப்தமிட்டார். மாடியில் இருந்த ஜோன்ஸ் தன் மனைவியின் அலறல் சப்தம் கேட்டது. மாடியிலிருந்து தன் மனைவி அலறல் குளிக்கும் குளியரை நோக்கி வேகமாக வந்தார். அப்போது அந்த பகுதி வீடு முழுக்க அதிர்ந்து கொண்டிருப்பதும் கொடூரமான சப்தங்கள் வருவதுமாக இருந்தது. அது மட்டுமின்றி 5 எலும்பு கூடான முகங்கள் அவர் மனைவியை பார்த்து கொண்டிருப்பதையும் அவை திரும்பி தன்னை பார்த்ததையும், அதன்பின் அந்த எலும்புக்கூடுகள் அனைத்தும் உருகி தண்ணீரில் கரைந்து போகும் காட்சியையும் கண்டு திகிழிட்டு போனார் ஜோன்ஸ். அந்த எலும்புக்கூடுகள் தண்ணீரில் உருகி கரைந்து மறைந்து போன பிறகு அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த கொடூரமான சப்தமும் வீட்டின் அதிர்வுகளும் நின்று போனது. இந்த நிலையில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த மூதாட்டியான கிளாடிஸ் வீட்டின் முன்பு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்து மூதாட்டி கிளாடிஸை ஏற்றிக் கொண்டு சென்றது. என்னவென்று விசாரித்த பொழுது அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று கொண்டிருப்பதாக தகவல் சொன்னார்கள் என்றார்கள். உடனடியாக கிளாடிஸை சந்தித்து என்ன நடந்தது என்று ஜோன்ஸ் என்ன நடந்தது என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் சாய்வு நாற்காலியில் அமர்ந்தபடி கண்களை மூடி தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று ஏதோ சப்தம் ஏட்டது. திடுக்கிட்டு கண் விழித்து பார்த்தேன். அங்கே 4-5 எலும்புக்கோடுகள் நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். அவை அனைத்தும் நின்று என்னை முறைத்து உற்று பார்த்து கொண்டே பயங்கரமான சப்தமும் போட்டன. இதனை பார்த்து எனக்கு நெஞ்ச வலியை வந்துவிட்டது. இப்போது மாரடைப்பிற்காக மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளேன் என்றார். இதன் பின் அடுத்த வாரமே கிளாடிஸ் இறந்து போனார். அது மட்டுமின்றி ஜோன்ஸ் வீட்டின் வாட்ச்மேன் ஒரு தகவலை சொன்னார்.
ஒரு நாள் வீட்டு வாசலில் இரவு 11 மணிக்கு தன்னை ஒரு உருவம் உற்று நோக்கி பார்த்து பின் தன்னை தக்கா துரத்தியதாகவும் அது ஒரு துறவியைப் போல தலையில் முக்காடிட்டுக் கொண்டிருந்தது, ஆனால் உருவமற்றதாக எலும்புக்கூடு போன்றே காட்சியளித்தது என்றும் அது உங்களுடைய ஜோன்ஸ் வீட்டிற்குள் சென்று மறைந்து விட்டதாகவும் அந்த வாட்ச்மேன் சொன்னார். அது மறைந்தவுடன் அது போட்ட சப்தமும் நின்றுவிட்டது என்றும் சொன்னார். இதனால் அதிர்ந்து போன ஜோன்ஸ் இப்படி தினம் தினம் பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பதைக் காட்டிலும் வீட்டை மாற்றி விடுவது நல்லது என்று முடிவு செய்து வேறொரு வீட்டிற்கு தங்களுடைய குடும்பத்துடன் சென்று விட்டார். ஜோன்ஸ் வீட்டை காலி செய்து விட்டதை அறிந்த அந்த நகர நிர்வாகம் விரைந்து செயல்பட முடிவு செய்து பல்வேறு குழப்பங்களை தந்து கொண்டிருக்கும் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி விடுவோம் என்று முடிவு செய்து புல்டோசர் எந்திரம் மூலம் வீட்டை இடிக்க துவங்கின. பாதி வீடு இடிந்து கொண்டிருந்த போது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நிகழ்ந்தது. குறிப்பிட்ட ஒரு இடத்தை இடிக்கும் பொழுது அந்த புல்டோசர் எந்திரம் நகர மறந்தது. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டவும் மறந்தது. எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த இடத்தை நோக்கி அந்த புல்டோசர் நகரவே இல்லை. அதையும் மீறி கடும் முயற்சி செய்து வாகன ஓட்டி புல்டோசரை நகர்த்த முயன்ற பொழுது எல்லோரும் அதிர்ச்சியானார்கள். மிகவும் கனமான எந்திரமான புல்டோசரின் முன் சக்கரங்கள் திடீரென்று அந்தரத்தில் உயர்ந்து தொங்கியது. அடுத்த நிமிடமே அந்த எந்திரம் எதிர் திசையை நோக்கி திரும்பியும் நின்றது. இது எப்படி சாத்தியமானது என்று தெரியாமல் அங்கு அதை பார்த்து கொண்டிருந்த அத்தனை அதிகாரிகளும் அதிர்ந்து போனார்கள். ஆனால் உண்மையில் இது நடந்தது. இதனால் மேற்கொண்டு அந்த வீட்டை இடிப்பதற்கு அந்த புல்டோசர் ஓட்டக்கூடிய வாகன ஓட்டி அஞ்சி நான் ஓட்ட மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். இந்த நிலையில் அந்த வீட்டில் இடித்த இடத்தில் சற்று மேடாக ஒரு பகுதி காட்சியளித்தது. அது என்ன, அந்த இடம் மட்டும் ஏன் சற்று மேடாக இருக்கிறது? அது ஒரு மரத்தாலான பெட்டி, மிகவும் சிதைந்த நிலையில் அங்கு இருந்த. அது சாதாரண மரப்பெட்டி அல்ல, அது ஒரு சவப்பெட்டி. அந்த பெட்டியை திறந்து பார்த்தபோது அனைவரும் அதிர்ந்து போனார்கள். அந்த சவப்பெட்டிக்குள் உடைந்து நசுங்கிய அந்த பெட்டியில் உள்ளே பார்த்த புல்டோஸ் ஓட்டுநர் நடுநங்கி போனார். அந்த சவப்பெட்டிக்குள் இருந்தது ஒரு சிதைந்து போன எலும்புக்கூடு, மனித எலும்புக்கூடு. இந்த விஷயம் நகர நிர்வாகத்திற்கு அறிவிக்கப்பட்டது. உடனடியாக அந்த பகுதி முழுவதையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த நகர நிர்வாகம் அந்த இடத்தை தோண்டி பார்த்தனர். அப்படி தோண்டி பார்த்தபோது அந்த நகர நிர்வாகத்திற்கு மாபெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பகுதியில் ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 3561 சவப்பெட்டிகள் ஒன்றன் மீது ஒன்றாக வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அத்தனை சவப்பெட்டிகளிலும் எலும்புக்கூடுகள், சிதைந்து போன மனித எலும்புக்கூடுகள் இருந்தது. உடனடியாக மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த எலும்புக்கூடுகள் யாருடையது, அவர்கள் எப்போது இங்கு புதைக்கப்பட்டார்கள் என்று ஆராய்ச்சியில் இறங்கினார். அப்படி ஆராய்ந்து பார்த்த பொழுது அந்த எலும்புக்கூடுகள் பற்றிய தகவல் கிடைத்தது. அந்த 3561 எலும்புக்கூடுகளும் 12 வயது முதல் 30 வயதர்களுடையது. மேலும் அந்த எலும்புக்கூடுகளை ஆராய்ச்சி செய்தபோது அந்த 3500 உடல்களிலும் இதயம் பகுதி மட்டும் வெட்டி எடுக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நகர நிர்வாகத்திற்கு மிக பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. இந்த பகுதி எப்பொழுதும் சுடுகாடாக இருந்ததில்லை. பின் எப்படி இத்தனை சவப்பெட்டிகள் இங்கு புதைக்கப்பட்டன, இது எப்போது நடந்தது என்று ஆராய்ச்சி செய்த பொழுது அங்கு கிடைத்த எலும்புகள், மனித எலும்புகள் அனைத்தும் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்பின் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டது. எப்படி இத்தனை உயிர் இங்கு அடக்கம் செய்யப்பட்டது, அது மட்டுமின்றி ஏன் அவர்களுடைய இதயம் பிடுங்கப்பட்டது, அது எப்படி 12 வயது முதல் 30 வயதிற்கு உடையவர்களுடைய இருதயங்கள் மட்டும் பிடுங்கி எடுக்கப்பட்டது என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுந்தன. 17ஆம் நூற்றாண்டுகளில் மக்களிடம் ஒரு நம்பிக்கை விரவி கிடந்தது. சாத்தான்களை சமாதானம் செய்ய கூட்டு தற்கொலை என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்படி பல தற்கொலைகள் 17ஆம் நூற்றாண்டுகளில் நடந்திருப்பதாகவும் வரலாறு சொல்கிறது. அப்படி கூட்டு தற்கொலை செய்து கொண்டவர்கள்தான் இவர்கள் என்றும் நகர நிர்வாகம் ஒரு முடிவு சொன்னது. என்றாலும் அதன் பின் கேள்விகள் மட்டும் நின்ற பாடில்லை. அப்படி கூட்டு தற்கொலை செய்து கொண்டால் அது ஏன் 12 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் மட்டுமே தற்கொலை செய்து கொண்டார்கள்? அப்படி அவர்களை செய்ய தூண்டியது யார்? ஏன் அவர்களுடைய இதயம் மட்டும் வெட்டி எடுக்கப்பட்டது என்ற கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவம் பற்றி கேள்விப்பட்ட லண்டன் தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் தங்களுடைய ஆய்வாளர்களை லிவர்பூலுக்கு அனுப்பி வைத்தது. ஆனால் அதற்கு முன்பே கிடைத்த எலும்புக்கூடுகளை பாதுகாப்பதனால் பிரச்சனைகள் ஏற்படும், சத்தங்கள் எழுகிறது என்ற முடிவு செய்த லிவர்பூல் நகர நிர்வாகம் அந்த கிடைத்த எலும்புக்கூடுகள் அனைத்தையும் தீயிட்டு கொளுத்திவிட்டன.
ஏனென்று நகர நிர்வாகத்திடம் கேட்கப்பட்டபோது மீண்டும் அதுபோல் சத்தங்கள் கேட்காமல் இருப்பதும் மாய உருவங்கள் அந்த பகுதியில் நடமாடி மக்களை பீதியிடச் செய்யாமல் இருப்பதற்காகவும் மக்களின் உயிரை பாதுகாப்பதற்காகவும் தாங்கள் அந்த எலும்புக்கூடுகளை எரித்துவிட்டோம் என்று லண்டன் தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்திற்கு லிவர்பூல் நகர நிர்வாகம் பதிலளித்தது. என்றாலும் அங்குள்ள மக்கள் சொன்னது 17ஆம் நூற்றாண்டுகளில் கூட்டுத் தற்கொலை செய்தவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள் என்று. ஆனால் விடை தெரியாத கேள்விகள் என்றபாடு இல்லை. கேள்விகள் இவைதான். இவை ஏன் நடந்தது? எதற்காக நடந்தது? அது ஏன் 12 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் மட்டுமே இப்படி தற்கொலை செய்து கொண்டார்கள்? அவர்களுடைய இதயம் ஏன் வெட்டி எடுக்கப்பட்டது? இப்படி அவர்களை செய்யச் சொன்னது யார் என்று கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமின்றி தற்கொலை செய்து கொண்ட அவர்கள் ஏன் வெளியே வந்து மக்களை பீதியிடச் செய்தார்கள்? அவர்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பினார்கள் என்ற கேள்வியும் எழுந்து கொண்டே இருக்கிறது. விடைதான் இல்லை. இப்படி விடை தெரியாத ஆச்சரிய நிகழ்வுகள் உலகில் எங்கோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மேலும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.